இதில் ஈஸ்வரி காரணமே இல்லாம அமிர்தாவோட மனசை கஷ்டப்படுத்துறத பார்த்துட்டு ரொம்பவே கோவத்தோட வேற என்ன சொல்றதுன்னே தெரியாம இந்த வீட்டுல ஜெனியும் தான் இருக்காங்க, அவங்களும் தான் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா நீங்க அவங்களை எதுவுமே சொல்ல மாட்டீங்க, ஆனா எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்க அமிர்தாவை தான் குறை சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டுடுறாங்க. அப்போ இதை கரெக்டா அங்க தண்ணி எடுக்க வந்த செலியன்னு கேட்டுட்டு கொஞ்சம் கோபத்தோட அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இந்த விஷயத்த ஜெனி கிட்ட சொல்ல, ஆனா ஜெனியோ சரி நான் இதை பத்தி அமிர்தா கிட்ட பேசிக்கிறேன், நீங்க எதுவும் நினைக்காதீங்கன்னு அந்த விஷயத்த கூலா தான் எடுத்துக்கிறாங்க. ஆனா செலியன் தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்த சீரியஸா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயம் அப்ப பார்த்து அங்க வந்த பாக்கியாவும் ஜெனி கிட்ட குழந்தைங்கள பத்தி விசாரிச்சுட்டு, நான் இதை சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத, நீ என்னதான் குழந்தைங்கள பார்த்தாலும் அப்பப்ப அமிர்தாவுக்கு வீட்டு வேலை செய்ய உதவி செய்யுன்னு சொல்லிட்டு எதர்ச்சியா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக ஜெனியோ இதை சாதாரணமாக தான் எடுத்துக்கிறாங்க மறுபடியும். ஆனால் செலியன் மறுபடியுமே அம்மா இதுக்காக இப்படி சொல்லிட்டு போனாங்கன்னு அந்த விஷயத்த பெருசு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஜெனி தான் அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் இப்போ குடும்பத்தில் ஒரு புது பிரச்சனையை உருவாக போகுதுன்னு மட்டும் நமக்கு நல்லா தெரிய வருது. பட் இது எதுவுமே தெரியாத பாக்கியாவோ ரெஸ்டாரண்ட்ல நல்ல வேலை நம்ம செஞ்சு வச்ச சாப்பாடு எல்லாமே சரியா முடிய போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியா உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க வந்த கோபியும் பாக்கியா கிட்ட சாப்பாடு இருக்கான்னு கேட்க பாக்கியாவும் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வைக்க, உடனே கோபியும் நீயும் உட்கார பாக்கியா, நீயும் சாப்பிடல, நம்ம சேர்ந்து சாப்பிடலாமான்னு கேக்குறாங்க. இதை கேட்ட பாக்கியாவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. சோ பாக்கியா கோபப்படாம கொஞ்சம் கடுப்பாகாம நின்றுட்டு இருக்கத பார்த்தாவே தெரியுது அவங்க கண்டிப்பா கோபி கூட உட்காந்து சாப்பிடதா போறாங்கன்னு. அதே சமயம் மற்றவங்க என்னதான் முக்கியமா ஈஸ்வரி என்னதான் பாக்கியோட மனசை கஷ்டப்படுத்தினாலும் கோபி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்தி பாக்கியோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இதுக்கப்புறமா ஒருவேளை பாக்கியா கோபிய மன்னிச்சு ஏத்துப்பாங்களா என்ன, ஒருவேளை அந்த ஆசையில தான் கோபி இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்களோ. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, கோபியும் பாக்கியாவும் மறுபடியும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்குமா, அப்படி இல்லைன்னா பாக்கியா இதே மாதிரி தனியா தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு யாரையுமே எதிர்பார்க்காம இருந்தா நல்லா இருக்குமா? அது மட்டும் இல்லாம அங்க கவுன்சிலர் மூலயமா பாக்கியாவுக்கு பிரச்சனை இருக்குன்ற விஷயத்த கோபி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பாக்கியாவுக்கு எப்படி எல்லாம் உதவி செய்வாங்க? இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.